சாயங்காலமானால் ஓடுவார். அவருடைய ஸ்ட்ரெஸ், வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது கூடுதலாக அவர் என்ன செய்வார் என்றால் சாயங்கால நேரங்களில் ஓடுவார். ஓடிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார் ஆண்டவர்கிட்ட பேசி ஓடிக்கிட்டே இருப்பார். அதே போல் அன்று சாயங்காலமும் அவர் என்ன செஞ்சார்னா ரொம்ப மன உடைஞ்சு இன்னைக்கு நான் ஜாகிங் போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். போ மகனே, நான் உன்னோடு பேச வேண்டும். போ மகனே, நான் உன்னோடு பேச வேண்டும் என்று. அப்போது உடனே அந்த ஜாகிங் ஷூஸ்லாம் போட்டாரு, ட்ராக் சூட்லாம் போட்டாரு, போட்டுட்டு ஓட தொடங்கினார். ஆண்டவரே, இன்று நீங்க பேசுங்க. எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் என்ன தவறு செய்து விட்டேன்? ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்தருளும். எனக்கு மீண்டுமாய் ஒரு நல்ல சபை வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டே ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஓடுறார். ஒன்னும் சத்தத்தை கேட்கானா. அவர் ஆண்டவர் பேச மாட்டாரு. ஒரு இடத்துல போனோன்னு இங்கே நின்று என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்படியே நின்னாரு. நின்று பார்க்கும்போது ஒரு நல்ல ஓப்பன் பிளேஸ், பெரிய ஒரு ஓப்பன் பிளேஸ் இருந்துச்சு. அவர் சொன்னார், கை நீட்டி ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னார். உடனே கை நீட்டி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த இடத்த எனக்கு ஒரு ஆலயமாய் கொடுங்க என்று சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபித்துட்டு மீண்டும் ஓட்டத்தை தொடங்கினார். ஓட்டத்தை தொடங்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது, உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நான் அறிகிறேன் என்ற சத்தத்தை கேட்டார். அன்று இரவு குடும்பமாக அங்கு கூடி இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலையில அவர்கள் வீட்டில் ஒரு மனிதன் வந்து பெல் அடித்தார், காலிங் பெல்லை அடித்தார். இவர் என்னப்பா என்ன வேணும் என்று சொல்லி மனமுடைந்து இருக்கிற அந்த மனிதன் போய் அவரை அழைத்து வீட்டுக்குள் கொண்டு வந்தார். வீட்டுக்குள் கொண்டு வந்து அவரை உட்கார வைக்கும் போது அவர் சொன்னார், ஐயா, எனக்கு இந்த டவுன்ல நிறைய இடம் இருக்கு. ஆனா நேற்றைய தினம் என்னன்னு தெரியல, ஒரு பர்டிகுலர் இடத்த ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இந்த போதகருக்கு கொடுத்துரு. அவர் ஆலயம் இல்லாம சபை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கு இந்த இடத்த கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் நேற்றைய தினம் என்னோடு பேசினார் என்று சொன்னார். அதை கேட்டோம்னா இவர் உடைஞ்சிட்டார். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு பை, அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்து. ஒரே நாள் ஒரே இரவுல ஒரு மனிதன் மூலமாக அந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள இடத்தை ஆலயத்துக்காக அன்று இரவு அந்த மகனுக்கு தேவன் கொடுத்தார். அவர் உடைத்து போயிட்டார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின சபை, 2000 ஆட்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த சபையின் மதிப்பு பல கோடிகள். ஆனால் ஒரே நாள் என்னை வெளியே போ என்று சொல்லிவிட்டார்கள். நான் ஒன்றும் சொல்லவில்லை, நான் அப்படியே வெளியில வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. கோடிக்கணக்கான மதிப்பான அந்த இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அழுது ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இடத்தை கொடுத்துட்டீங்க, கட்டுறதுக்கு என்ன நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து ஒரு இன்ஜினியர் வந்தார். அந்த சிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பெரிய மேனேஜிங் டைரக்டர் வந்தார். வந்துட்டு, ஐயா, நீங்க ஏதோ ஒரு இடம் வாங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல என்ன செய்ய போறீங்க என்று கேட்டார். அப்போது சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் எனக்கு பணம் இல்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் அதை கட்டித்தரேன் என்று சொல்லி அவர் முன்னின்று அந்த கம்பெனியின் சார்பாக அவர்கள் கட்டி கொடுத்ததாக பார்க்கிறோம். தேவன் ஒருபோதும் யாரையுமே கைவிட மாட்டார். சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பிரதிகூலங்கள் உண்டு. ஆனாலும் சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். அன்று அவரை வெளியிலே நீங்க போங்க என்று சொல்லவில்லை என்றால் அவர் அந்த தேவனுடைய மகிமையை காண முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் நிறைந்தவராய் இருந்திருக்கிறார். அவர் பிரச்சனைக்குள் கடந்து போகும்போதுதான் அவர் தேவனுடைய மகிமை என்னவென்று அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில உணர முடிந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நாம் பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போதுதான், நம் சோதனைக்குள் கடந்து போகும்போதுதான், நாம் நிந்தனைக்குள் அவமானங்களும் கடந்து போகும்போதுதான், அதிலிருந்து நம்ம வெளியில வரும்போதுதான் தெரியும் தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு பிரியமானவர் என்று நாம் உணர முடியும். ஆகவே சோதனைகளை கண்டு பயப்படாதீர்கள். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்,
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் என்ன சூழ்நிலைகளில் இந்த ஆலயத்துக்கு இன்று வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் உங்களுடைய சோதனை காலம் நீண்ட காலம் அல்ல, அது சிறு காலமாக இருக்கும். அந்த உபத்திரமானது நீங்கி போகும். அந்த சோதனையானது கடந்து போய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக கண்டிப்பாக மாறும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில 2 பேதுரு 2:9 சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், ஹalleluya, சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஹalleluya. அவருக்கு தெரியும் நல்லவனுக்கு என்ன கொடுக்கணும், தீயவனுக்கு என்ன கொடுக்கணும். ஏற்ற காலத்துல ஏற்றவைகளை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். மீண்டும் அதை வாசிங்க பவுல். ரொம்ப அருமையான கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கணும். எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, எனக்கும் சோதனை, எனக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு என்று நினைக்கும் போது கண்டிப்பாக நாம் தீமை செய்ய மாட்டோம். நம்ம தீமை விதைக்க மாட்டோம். நம்ம யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். நம்ம யாருக்கும் உபத்திரவம் செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கும் ஒரு இது உண்டு, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. கண்டிப்பா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுத்து எடுக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில பயங்கர அற்புதங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்ம மூலமாக கண்டிப்பாக நடக்கும் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11-12. அப்போஸ்தலர் நடவடிக்கை, ஆக்ட்ஸ் சாப்டர் 19 verse 11 and 12. Acts chapter 19 verse 11 and 12. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. போதும். ஹalleluya. கண்டிப்பாக நம்மளை வைத்து ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் செய்ய நினைத்திருந்தால் கண்டிப்பாக பவுலை எப்படி எடுத்து உபயோகித்தாரோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எடுத்து பயன்படுத்துவார். நம்மளை ஏற்ற நேரத்தில் எந்த சூழ்நிலையில இருக்காரு என்று தெரியாது, நம்மளை கொண்டு போய் நிறுத்துவாரு. அன்று ஒரு நாள் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம், நானும் பாஸ்டரும். ஒரு நாள் இரவு சடனாக சொன்னார், நம்ம ஒரு சகோதரனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். உடனே நாங்கள் போனோன்னு அந்த சகோதரன் வியாதிப்பட்டு ரொம்ப துக்கத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணினோம். எங்களுக்கு தெரியாது ஆண்டவர் ஏன் எங்களை அங்கே கொண்டு போனான்னு தெரியாது. திடீர்னு சொன்னார், பாஸ்டர் நம்ம அங்கே போகலான்னு. நான் உடனே சொன்னேன், ஆமாம் பாஸ்டர் அங்கே போகலாம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னோம். உடனே ஓடி போனோம். போனோன்னு அந்த சகோதரனுடைய நிலைமை ரொம்ப வியாதிப்பட்டு ரொம்ப நொந்து போய் அப்படியே வேதனையோடு இருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் உடனே கண்ணீரோடு அந்த மகனுக்காக ஜெபித்தோம். அதான் ஏற்ற நேரத்தில் உங்களை கொண்டு போவார். உங்களுக்கு உங்க மூலமா என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த விதத்தை கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றுவார். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16 அப்படிதான் சொல்லுது. 1 தீமோத்தி 3:16. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தினாலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்.
பாருங்க, அருமையா தேவன் நம்ம மூலமா செய்ய நினைக்கிறத நம்ம மூலமா தான் செய்வாரு. கண்டிப்பா நம்ம நினைப்போம், ஏன் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் அங்க கொண்டு போறான்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம மூலமா செய்வாரு. அதற்கு தான் விசேஷித்தமாய் நம்மளை வழிநடத்தி கொண்டு போவார். அவர் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். எபிரேயர் 2:18 வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2:18. Hebrews 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுவதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நிறைய சோதனையில கடந்து போனதுனால அவர் கண்டிப்பாக சோதனைக்கு உட்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். ஆகவே நீங்கள் மனுஷனை பார்க்க வேண்டாம், மனுஷனின் உபத்திரம், மனுஷன் மூலமாய் வருகிற உபத்திரத்தை பார்க்க வேண்டாம், அனைத்து தேவனை பாருங்கள். நீங்கள் மனுஷனிடத்தில் புலம்ப வேண்டாம். உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தேவ சமூகத்தில் கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவாரு. நம்ம யாரையும் நியாயம் விதிக்க வேண்டாம், நம்ம யாரையும் தூஷிக்க வேண்டாம், நம்ம யாரையும் துக்கப்படுத்த வேண்டாம். எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கொடுத்துடலாம், அவர் பார்த்துக்குவாரு. அவர் தான். நான் அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவேன், என்ன பாஸ்டர் ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா பிரச்சனை, ஒரு பிரச்சனை தான், எல்லாம் கொடுத்துட்டேன், ஆண்டவர் கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு சிரிப்பேன். அப்படிதான், அப்படி ஃப்ரீயா எடுத்துடணும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாது, அது கொடுத்துடணும், ஆண்டவர் கையில கொடுத்துடணும். அந்த பிரச்சனையை அவர் கையில கொடுத்துடணும், அவர் பார்த்துக்குவார். தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் உங்களை சோதனைக்கு உட்பட்டாலும் தேவன் உங்களை சோதனையிலிருந்து விடுவிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் இந்த செய்தியை முடித்து மீதமுள்ள பகுதியை ஐயாவுக்கு கொடுக்கிறேன்.